வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் விதிமுறைகள் மாறியாச்சு. இந்த விதிமுறைகள் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஆனா சுலபமா தான் இருக்கும். மிக தெளிவா புரிஞ்ச பிறகு மட்டும் நீங்க சப்மிட் பண்ணுங்க. இதுல சில குழப்பங்களும் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கு ஏற்ற பதில்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ், ஃபேஸ்புக் யூசர்ஸ், யூடியூப் யூசர்ஸ் உங்க எல்லாருக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ. முதலில் உங்களுடைய ட்ரெய்னிங் டாஸ்க் டச் பண்ணுவீங்க. டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை டச் பண்ணுவீங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். ஹலோ டீம் மெம்பர்ஸ், ஃபாலோ பிலோ ஸ்டெப்ஸ் டு கம்ப்ளீட் யுவர் டாஸ்க். நீங்கள் இதெல்லாம் இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றின பிறகு தான் நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 0.6 வரை சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி எடிட் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 0.1 இதில் டாஸ்க் எப்படி பண்ணணும், அந்த டாஸ்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ லென்த் ஏற்கனவே இருந்த மாதிரி 3 நிமிடங்கள் இருக்கணும். ஸ்பான்சர் கண்டென்ட்டை ஆட் பண்ணி கிடையாது, ஸ்பான்சர் கண்டென்ட்டை தவிர உங்களுடைய வீடியோ மட்டும் 3 நிமிடங்கள் இருக்கணும். நீங்கள் ஓன் வாய்ஸில் கண்டிப்பாக பேசியிருக்கணும். உங்கள் முகங்கள் காட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோக்கு ஏற்ற டைட்டில் தான் இருக்கணும். வேற வித்தியாசமான டைட்டில்ஸ் இருக்கக்கூடாது. இப்போது இந்த வீடியோ நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி போடுறேன். அப்போ என்னுடைய யூடியூப் டைட்டில் என்ன போடுவேன்? எஸ்பிஓ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி போடுவேன். ஆனால் இந்த வீடியோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக போட்டுட்டு டைட்டிலில் டிஜிட்டல் கண்டென்ட், அதாவது எஸ்பிஓ கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு போடக்கூடாது. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதன் சம்பந்தமான டைட்டில்ஸ் தான் இருக்கணும். சரியா? இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும். அடுத்தது, இதுதான் முக்கியமான ஒன்று. இதில் ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுடைய ஸ்பான்சர் கண்டென்ட், ஏற்கனவே நம்ம ஒரு இமேஜ் ஆட் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வீடியோவே கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு பக்கத்தில் சேர்க்கணும். இந்த வீடியோ டவுன்லோட் வீடியோ ஃபைலில் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். டவுன்லோட் கேட்கும், டவுன்லோட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களுடைய கேலரியில் டவுன்லோட் ஆகிரும். நான் ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் முதல்ல ஸ்பான்சர் கண்டென்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூடியூபர்ஸ்க்கு சொல்லலை. ஸோ முன்னாடி நம்மளுடைய விருப்பத்தில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இதில் சில பாயிண்ட்ஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க. யூடியூபர்ஸ் முழுமையாக கவனிங்க, தெரியாமல் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு தான் அமௌண்ட் நஷ்டமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ 0.2 இதெல்லாம் வேகமாக பார்த்துடலாம். 0.2ல் அடல்ட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணக்கூடாது, பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் போஸ்ட் பண்ணக்கூடாது, சேம் கண்டென்ட் போஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஸ்பான்சரோட நேமை உங்களுடைய வீடியோவில் உங்கள் ஓன் வாய்ஸ் மூலமாக நீங்கள் சொல்லியிருக்கணும். சரியா? அது என்ன மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது, இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் 3 பேருமே நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதுவரை நீங்கள் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கிளிப் 1, உங்களுடைய வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. சரியா? அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓன் வாய்ஸ் இருக்கணும். செகண்ட், உங்களுடைய ஸ்பான்சர் வீடியோ இருக்கணும். இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா, இந்த வீடியோ இருக்கணும். தேர்டு தான் உங்களுடைய ஓன் கண்டென்ட் இருக்கணும். சரியா? எப்படி இருக்கணும்? இதுதான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதோட மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ 0.6ல்
நார்மலாக ஏற்கனவே உள்ளது மாதிரி தான். இதெல்லாம் நீங்கள் பின்பற்றலைன்னா உங்களுக்கு எந்த வித பணம் ஆட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது நோட்னு கொடுத்து ஸ்பான்சரோட கீவேர்ட்ஸ், ஸ்பான்சரோட ஹேஷ்டேக்ஸை கீவேர்ட்ஸாக நம்ம ஆட் பண்ணணும் டைட்டிலில் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும். அது ஒரு 3 விதமான கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போ எல்லோரும் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஸ்பான்சர் கீவேர்ட் தான். ஸ்பான்சர் கீவேர்டில் சொல்லியிருக்காங்க, இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எடுகோஸ்ட். இதில் இருந்து கீழே லேர்ன் ஃப்ரம் ஹோம் இதுவரை நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இந்த கண்டென்ட் எப்போ மாறும்னு தெரியாது, ஆனால் மாறுற வரை நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நம்ம பண்ணணும். முதலில் ஓன் வாய்ஸில் ஸ்பான்சரோட நேமை சொல்லணும். அந்த ஸ்பான்சரோட நேம் எங்கே இருக்குது? இதில் இருக்கு பாருங்க, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எடுகோஸ்ட். இதில் நீங்கள் என்ன சொல்லணும்னு தெரியலைன்னா கூட திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எடுகோஸ்ட், எடுகோஸ்ட் ஆஃபர் ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் அண்ட் மோர். இதை சொன்னாலே போதும். அப்படி இல்லை எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா வராது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க எடுகோஸ்ட். எடுகோஸ்ட்டில் என்ன மாதிரி இருக்குது? ஆன்லைன் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வான்ஸ் மார்க்கெட்டிங், பேசிக்கில் இருந்து ஸோ நிறைய விதமாக நீங்கள் வீட்டில் இருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க எடுகோஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான கோர்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் ஒரு தனி ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்போல்லாம் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோமோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாறுற வரை, இந்த விதிமுறைகள் மாறுற வரை நீங்கள் இந்த ஒரே வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம். இப்போ அடுத்தது நம்மளுடைய டைட்டிலில் கீவேர்ட்ஸ் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி கீவேர்ட்ஸ். இப்போ ஹேஷ்டேக்ஸை எடுத்துருங்க. ஹேஷ்டேக்ஸ் இல்லாமல் ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுதான் கீவேர்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிட்டேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தேவை. அந்த ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. உங்கள் க்ரோம் சர்வருக்கு போங்க, எடுகோஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இமேஜ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நம்ம எடுகோஸ்ட்டோட இது வரும். ஸோ எடுகோஸ்ட்டில் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எடுகோஸ்ட்டோட வெப்சைட் வரும், எடுகோஸ்ட் கோர்சஸ். ஓகே, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிரும். சரியா? இப்போ இது முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப், நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு வீடியோவை எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த எடிட்டை முடிங்க. நீங்கள் எந்த எடிட் ஆப்புக்கு உள்ளே போகிறீங்களோ, நான் கைன் மாஸ்டர் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதில் பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் கலரில் கொடுங்க, இல்லை உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அந்த இது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் சொன்ன டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. எடிட்டிங் யூசர்ஸ் உங்களுக்கு நார்மலாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஆட் பண்ணிடுங்க. இப்படி ஆட் பண்ண பிறகு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துருப்பீங்க. வீடியோ ஃபுட்டேஜ் தனியாக எடுத்துருங்க, தனியாக டவுன்லோட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் தனியாக ஒரு வீடியோவாக எடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இல்லை, எல்லா நேரமும் உங்களுடைய ஓன் வாய்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது சரியாக உங்களுக்கு பேக்ரவுண்டில், சரியாக உங்களுடைய வாய்ஸில் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. நான் ஸ்பான்சர் கண்டென்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு கிளிப். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கிளிப் 1 உங்களுடைய ஓன் வாய்ஸ் ஸ்பான்சர் கண்டென்ட்டில் இருக்கணும். கிளிப் 2 ஸ்பான்சரோட வீடியோ இருக்கணும். இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் 3 நிமிஷத்துக்குள்ளே கால்குலேட் பண்ணக்கூடாது. சரியா? உங்களுடைய தனிப்பட்ட வீடியோ மட்டும்தான் 3 நிமிடங்கள் இருக்கணும். அப்போ கிளிப் 2ல் கொடுத்துருக்காங்க
ஸ்பான்சர் வீடியோ ஆட் பண்ணணும். கிளிப் 2வையும் நம்ம சரியாக பண்ணியாச்சு. கிளிப் 3 இதில் நம்மளுடைய ஓன் கண்டென்ட் இருக்கணும். 3 நிமிடங்கள் இருக்கணும். ஸோ என்னுடைய வீடியோ 3 நிமிடம் இருக்குது. இப்போ 3 நிமிடம் இருக்கா, இது சரி. இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் என்ன வீடியோ கண்டென்ட் போட்டிருக்கேன், ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறது எப்படி, அப்டேட் பண்ணுறது மொபைலுக்கு நல்லதா இல்லையா அப்படிங்கிறத நான் டைட்டிலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே அதன் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் அதன் சம்மந்தமாக நான் கொடுத்துட்டேன். சரியா, என்னோடய டைட்டிலில் நான் கொடுத்துட்டேன். டைட்டிலில் மொத்தம் 100 வேர்ட்ஸ் தான் கொடுக்க முடியும். சரியா, 100 கேரக்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். அப்போனா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய டைட்டில், அந்த டைட்டிலில் நீங்கள் உங்களுடைய ஸ்பான்சர் கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்பான்சரோட கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் என்ன, நம்ம நார்மலான ஒரு வார்த்தைகள் தான் கீவேர்ட்ஸ். ஹேஷ்டேக்ஸ்னால் என்ன, முதல்ல வார்த்தைகள். இப்போ நம்ம சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். முதல்ல உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் கொடுத்துருங்க. டைட்டில் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனும் வீடியோ சம்மந்தப்பட்ட மாதிரி டைட்டிலு ஹேஷ்டேக்ஸு கொடுத்துருங்க. கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. இதுதான் இப்போ ப்ளே ஸ்டோர் ஆப்பை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ப்ளே ஸ்டோர் ஆப், இதுதான் கீவேர்ட்ஸ். முக்கியமான வார்த்தைகள் மட்டும்தான் கீவேர்ட்ஸ். ஓகேவா, இப்போ இதே மாதிரி நம்ம ஸ்பான்சர் கண்டென்ட்டில் உள்ள கீவேர்ட்ஸையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதில் உள்ளதை டோட்டலாக காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு கமா கூட விடாமல் காப்பி பண்ணிடுங்க. பண்ண பிறகு டிஸ்கிரிப்ஷன் கடைசியில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டோம்னா, இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆட் பண்ண பிறகு இதில் ஹேஷ்டேக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ், இதில் ஒவ்வொரு ஹேஷ்டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஹேஷ்டேக்ஸ் மேலே இருக்கிறது வந்து ஹேஷ்டேக்ஸ். இப்போ நான் கீவேர்ட்ஸாக கொடுக்குறேன் பாருங்கள். எடுகோஸ்ட், எங்கெங்கேயோ போகுது, கொடுக்குறேன், கரெக்டாக கொடுக்குறேன். எடுகோஸ்ட் கொடுத்துட்டேன்னா இது ஒரு கீவேர்ட். இது எங்கே இருக்குது, இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு கீவேர்ட். நம்ம ஷார்ட்டான கீவேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா டைட்டிலில் நம்ம அதிகப்படியான டைட்டில்ஸ் கொடுக்கணும், இல்லைனா உங்களுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் போகாது. சரியா, முக்கியமான டைட்டில்லாம் கொடுக்கணும். அதனால் ஷார்ட்டான கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துடலாம். இது ஒன்று. ரெண்டாவது லேர்னிங். லேர்னிங். ஓகேவா. ஸோ இதில் என்னென்னா ஹேஷ்டேக்ஸில் ஒரு விதமாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் கீவேர்ட்ஸ் ஒரு விதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இன்னொன்று அடுத்ததையும் சொல்கிறேன். இப்போது ஆன்லைன் கோர்ஸ் அடுத்ததையும் நான் போடுறேன். ஆன்லைன் கோர்ஸ் இப்போ நான் அடுத்தையும் போடுறேன். கீவேர்ட்ஸுக்கும் ஹேஷ்டேக்ஸுக்கும் என்ன விதமான சம்பந்தம், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு ஹேஷ்டேக்ஸ் இருக்காது. ஓகே. செகண்டு, இந்த ஸ்பேஸும் ஹேஷ்டேக்ஸில் வரும்போது இருக்காது. ஆனால் கீவேர்ட்ஸில் வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் இருக்கணும். சரியா, அப்படி இருந்தால் தான் அது கரெக்டான கீவேர்ட்ஸ், இல்லைனா அது வேறு மீனிங்கில் போகும். ஸோ இப்படி தான் கீவேர்ட்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சரே. இப்போ நான் இது கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 3 இதையுமே உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா, இந்த 3 இதையுமே நீங்கள் அப்படியே உங்களோட டைட்டிலில் காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. சரியா, இப்போ நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் பாருங்கள். எடுகோஸ்ட் லேர்னிங். இதில் வந்து உங்களுக்கு இது எனக்கு புரியலை அப்படின்னா கூட லேர்னிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் ஸ்பேஸ் விட்டு கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் இதை மட்டும் உங்களுடைய வீடியோ டைட்டில் கொடுத்துட்டு இந்த இதை கொடுங்க, இந்த 3 கீவேர்ட்ஸையும் கொடுங்க. ஓகேவா. ஸோ இதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. கீழே உங்களுக்கு 100 கீவேர்ட்ஸை தாண்டி போகுது, 100 கேரக்டர்ஸ் உங்களுக்கு தாண்டி போகுது அப்படின்னால் நீங்கள் உங்களுடைய டைட்டிலில் உள்ளதில் எதையாவது கம்மி பண்ணிங்க, டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கம்மியாகும். ஓகே.
ஸோ அதனால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஸ்பான்சர் கீவேர்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டுடே டாஸ்கில் போய் சப்மிட் பண்ணலாம். இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்